லேஅவுட் பில்டர் விஜெட். ஸோ இந்த விஜெட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரீபில்ட் நம்ம எப்படி அந்த ஒரு விஜெட்டை ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் ஒரு பேரண்ட் விஜெட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம், ஒரு கன்ஸ்ட்ரெயின்காக சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு வச்சா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு பில்டர்ல கால் பேக் ஆகும். ஸோ அது வந்து என்ன பண்ணா, 2 பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், கன்ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பில்டர் கான்டெக்ஸ்டும், இன்னும் வந்து பில்டர் கன்ஸ்ட்ரெயின்டும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பில்டருக்குள்ள நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணுனா, ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பேக் பண்ணி அதோட லேஅவுட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி உங்களுக்கு காமிக்கும். அது வந்து கரண்ட் பில்டர் கூட பேரண்ட்ஸ் விஜெட் கூட கரெக்டா இருக்கா, இந்த இஃப் கண்டிஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அது கூட கரெக்டா இருக்கா. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு லேஅவுட் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உங்களோட உங்களோட ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் கிரியேட் பண்றீங்க வச்சுக்க, இல்லைன்னா குரோம்னே வச்சுக்கோங்க, ரெண்டுத்துலயும் இல்ல நீங்க வந்து எட்ஜ் யூஸ் பண்ற எதுவா இருந்தாலும் ஒரு சர்டைன் அளவுக்கு நீங்க வந்து ஜூம் இன் பண்ணா, ஜூம் இன் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் கிடைக்கும். ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 பேராமீட்டர்ஸ் வந்து அட் அ டைம் உங்களுக்கு பில்டர் ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கு ரீபில்ட் பண்ணும். ஸோ ஒரு பேரண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதோட சைல்டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும், பேரண்ட் ப்ராப்பர்ட்டி இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ இதை ரீபில்ட் பண்றதா லேஅவுட் பில்டர் சொல்லலாம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் வழியா உங்களுக்கு அவுட்புட் வழியா பாத்தீங்கன்னா இது என்ன ஆக்ட் ஆகுது, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா பிடிக்கும். ஸோ லெட்ஸ் வி கோ இன்டு த கோட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பில்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பில்டர்ல எனக்கு பில்டர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்றேன். ஸோ இந்த பில்டர் கான்டெக்ட்ல நான் என்னோட ரிட்டர்ன்ல பில்டர் லேஅவுட் பில்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் என்னோட பேரண்ட் விட்ஜெட்டை சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ற கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இது என்ன பண்ணுனா, எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ண போகுது. என்ன ஃபங்க்ஷன்னா, இது பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணேன். இந்த பில்டர்ல எனக்கு 2 பேராமீட்டர் இருக்கு. முதல் பேராமீட்டர் பில்டர் கான்டெக்ஸ்டும், இன்னொன்னு வந்து கன்ஸ்டைனும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கன்ஸ்டைன்ட் எதுக்குன்னா, அதோட வித் ஹைட், அந்த பாக்ஸோட ஒரு பாக்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க, அந்த பாக்ஸோட வித்தும் ஹைட்டும் சைஸை பத்தி டிட்டர்மைன் பண்றது. ஈவன் இது வந்து கிரேட்டரா இருக்கா, லெஸரா இருக்கா, இல்ல நீங்க கொடுத்த வேல்யூ விட அது அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற கன்ஸ்டைன் தான் இந்த கன்ஸ்டைன் சொல்லுவாங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் எது யூஸ் பண்ணா, நீங்க கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட் ஃப்ளோக்காக யூஸ் பண்றோம். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த கண்டிஷன்ல என்ன கொடுக்குறேன்னா, இந்த கன்ஸ்டைன் வந்து அந்த மேக்ஸிமம் வித் வந்து 600க்கு மேல இருந்துச்சுன்னா, ஸோ என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து ரிட்டர்ன்ல ஒரு சென்டர்ல ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் ஆகணும். அந்த மெட்டீரியல் எனக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு இமேஜா இருக்கணும். ஸோ எனக்கு வந்து நெட்வொர்க்கிங் இமேஜ் எடுத்திருக்கேன், டேரக்டா URL போட்டிருக்கேன். ஸோ இந்த URL ஆல்ரெடி நான் வச்சிருக்கதால காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர், நான் ஒரு செட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டாவது எனக்கு என்னன்னா, எல்ஸ்ல வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன்ல வந்து சைல்ட்ல வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னோட கன்ஸ்ட்ரெயின் பேராமீட்டரும், இது என்னோட கான்டெக்ஸ்ட் பேராமீட்டரும் ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்க உங்க ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட அவுட்புட். ஸோ இது எல்ஸ்ல இருக்கு. எனக்கு இப்போ வந்து இஃப் கண்டிஷன் வரணும்னா, என்னோட மேக்ஸிமம் வித் வந்து 600 இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி மேக்ஸிமம் வித் 600ல வென் ஐ எலாபரேட், ஆக்சுவலி இங்க இருக்கா என்னோட மேக்ஸிமம் எலாபரேஷன் இருக்கா. ஸோ இது மேக்ஸிமைஸ் பண்ணும். நான் வந்து இப்போ மேக்ஸிமைஸ் பண்றதா இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து இங்க கிளிக் பண்ணனா இது உங்களுக்கு இன்னொரு பேஜ் நேவிகேட் ஆகி போகும், உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். ஸோ இது வந்து 600 வித்துக்கு மேல இருக்கிறதால இருக்கு. ஸோ மறுபடியும் நான் வந்து இப்படி பண்ணனா யூ வில் கெட் த பிக்சல். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த இஃப் கண்டிஷனுக்காக கரெக்டா உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் வித் வந்து 600க்கு மேல இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் த இமேஜ், இல்லைன்னா யூ கேன் கெட் த பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரைன் 2 பேராமீட்டர். ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர் வந்து இஃப் அண்ட் எல் கண்டிஷன்ல கொடுக்கறதால இது வந்து ரீபில்ட் பண்ணுது, ஒரு லேஅவுட் ரீபில்ட் பண்ணுது. ஸோ இது பேரு தான் லேஅவுட் பில்டர்னு சொல்லுவாங்க.